நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம் அப்படின்னு ஒரு சினிமா டைலாக் வரும். இதுதான் மோடி அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க மோடிக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடந்த 25 வருஷமாகவே முதலமைச்சர், பிரதம அமைச்சர் அப்படின்னு அரசியலின் உச்ச பதவிகளிலே இருந்தவர் மோடி அவர்கள். 2021 ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த டைலாக் அவருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே ஒரு பயத்தில் தான் எதிர்க்கட்சி தரப்பும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேர்த்துக்குமே 2029 நோக்கி ஒரு பயம் அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்குது அப்படின்னும் 2021 தேர்தல் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடந்த 100 நாட்களில் நடந்த 3 சம்பவங்கள் தான். இந்த 3 சம்பவங்கள் 2029 தேர்தலை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேர்த்துக்குமே எப்படி அன்பிரடிக்டபிளாக மாற்றி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பேச போகிறோம். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்தும் ஒரு எச்சரிக்கை மணி அப்படிங்கிறது பாஜக எதிராக வர தொடங்கி இருக்குது. மோகன் பகவத் அவர்கள் RSS தலைவர் யுஎஸ்க்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் சுற்றுப்பயணம் போக போகிறதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ அதற்கு எதிராக ஒரு குழு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோகன் பகவத்தை அனுமதிக்கக்கூடாது, மத சுதந்திரம் குறைவான இருக்கக்கூடிய நாடாக இந்தியாவை அறிவிக்கணும், அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்களே அதை உடனே கட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. அது தொடர்பாக அந்த வீடியோ முதல் பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுவதும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. முதல்ல இந்த RSS விஷயத்திலிருந்தே வீடியோவை தொடங்கலாம். RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் ஆகஸ்ட் 25 to 29 வரைக்கும் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. தேசிய ஊடகங்கள் அது தொடர்பான செய்தியும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மத சுதந்திரம் தொடர்பான அமைப்பு ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆலோசனைகளை அமெரிக்காவின் அதிபருக்கும் அமெரிக்க அரசுக்கும் கொடுப்பாங்க. அவங்க இவருடைய வருகையை தொடர்ந்து ஒரு ஆலோசனை அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடாது, அதற்கான அனுமதியை அமெரிக்கா ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை மத சுதந்திரம் குறைவாக இருக்கக்கூடிய நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை முழுவதுமாக நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது RSS அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மற்றும் இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுது. அதோட தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தை நம்ம அனுமதிக்க கூடாது, ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு மத சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி விளையாட்டு இருக்கு. ஆனால் இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிந்துரைகள் மட்டும்தான் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்க முடியும், அமெரிக்க அரசு கொடுக்க முடியும். அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் இதுவரை அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்படலை அப்படின்னும் இதுக்கான பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இது போன்ற குரல்கள் இதுக்கு முன்பாக அரசு தலைவர்கள் போகும்போது வரல அப்படின்னும் இப்ப மட்டும் இதற்காக வருது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிப்படை தொடங்கி இருக்குது. அதாவது அவங்களுடைய பலம், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய RSS மற்றும் பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான குரல்கள் மிக அதிகமாக கேட்க தொடங்கிருச்சா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. இது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழுத்தமாக இருக்குது. இதை தாண்டி நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, எண்ட் ஆஃப் பிஜேபி ரூல் அப்படிங்கிறதுக்கான அடித்தளம் கடைசி 100 நாளில் போடப்பட்டுருச்சு அப்படின்னும் பிஜேபி மட்டும் எடுத்துக்கூடாது, இது பிஜேபி மையப்படுத்தி இருந்தாலும் கூட இதன பாதிப்பு அதிகமாக காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி கடைசி 100 நாட்கள்ல அப்படி என்ன மேட்ரிக்ஸ் மாறி இருக்குது அப்படின்னா நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பேசணும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட். அதற்கப்புறம் மாறின அந்த பொலிட்டிக்கல் கேம் அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும். முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு யாருமே எதிர்பார்க்காத முறையில் வென்று ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த மேற்கு வங்கத்திலும் நேரடியாக பாஜகவை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பாஜக எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னாலும் கூட பாஜகவை கடுமையாக எதிர்த்து திமுக இந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறாங்க. பலவீனம் அப்படி எடுத்து எதிர்கட்சியாக இருக்கிற ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சியாக பலவீனம் தானே, அந்த வகையில் பலவீனப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 மாநிலங்களுமே மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், இங்கே மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் பிஜேபியை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. உச்சநீதிமன்றத்திலும் போய் அவங்களுக்கு எதிராக நிறைய வழக்கில் வாரானாங்க, ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்தாங்க, நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்தாங்க, அவங்களுடைய கனவு ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு மண்ணெளி போட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி டீலிமிட்டேஷன் போன்ற நிறைய விஷயங்கள் அவரால் நடக்க முடியாமல் போனதுக்கு இந்த 2 கட்சிகளும் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி கட்சி சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களோட எம்பிக்கள் இப்போ பாஜகவுடைய ஆதரவு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மாநிலத்திலும் சரி தேசிய அளவிலும் சரி மம்தா பானர்ஜி அவர்கள் அவருக்கு ஒரு த்ரெட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். மொத்தமாகவே கட்சியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். மம்தா பானர்ஜி போறக்கூடிய இடங்கள் எல்லாமே அவருக்கான எதிர்ப்பு குரல் வர தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி உடனடியாக திமுக விட்டு வெளியேறாங்க, டிவிக்கு போறாங்க. அப்படி போகும்போது இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு உருவாகுது. காங்கிரஸிற்கு ஆனால் எதிராக இருக்கக்கூடிய மனநிலை அதிகமாகுது, நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தொடர்ந்து குறையுது.
ஏன்னா ஒரு மாநில தேர்தலுக்காக நேஷனல் லெவலில் ஒரு அலையன்ஸ் இருக்காங்க, அதில் மெயின் பார்ட்னராக இருக்கக்கூடிய டிஎம்கே கழட்டி வர்றாங்க. நிறைய இடத்துல இந்தியா கூட்டணி கூட்டத்தை தென் மாநிலங்கள் முதல் நடத்துவர் ஸ்டாலின் அவர்கள் தான். முதல்ல ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் ஸ்டாலின் தான். அப்படி இருக்கும்போது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சியை ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கழட்டி விட்டக்கூடிய கட்சியாக இருக்குது. நாமளும் மாநில கட்சியாக தான் இருக்கிறோம், மற்ற கட்சியெலாம் இருக்கு இல்லையா, சிவசேனாவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாநில கட்சியாக தான் இருக்கிறோம், எங்களையும் இது போன்ற கழட்டி விட மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப வேகமாக கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. இது ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்குது. இப்போ சமீபத்தில் இருக்கைகளை மாற்றி தரணும் அப்படின்னு திமுக கேட்டதாக இருக்கட்டும், அவங்க தனியாக போராட்டம் பண்ணுறது, இந்தியா கூட்டணி தனியாக போராட்டம் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது வெளியிருந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி பலவீனப்பட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் உணர தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து நேரடியாக நாங்கள் ஆதரவு பாஜக தர போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆங்காங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷன் பில்ல நிறைய மாற்றங்களோடு திருப்பியும் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் குறையில அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி பண்ணி இல்லை அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடாக இருக்கும்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் நேற்று அவர்கள் பேசும் அமித்ஷா அவர்கள் முன்னாடி பேசும்போது கூட அதைத்தான் வலியுறுத்தினார். சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கணும், எதுக்கு அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை குறையப்படாது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை மையமாக வச்சு தான் காங்கிரஸ் காய்கள் நகர்த்திட்டு இருந்தாங்க, பாஜக அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி பலவீனப்பட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, காங்கிரஸ் தலைவலி ஆயிட்டு இருக்கு, அதனால பாஜக ஹாப்பி தான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு பார்ட்டியை வந்து உருவாகிட்டு இருக்கு, மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சிஜேபி. இந்த 100 நாள் நடந்த இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னா சிஜேபி என்ற கட்சி உருவாகுது. உச்சநீதிமன்ற நீதிபதியோட சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால ஒரு கட்சி உருவாகுது. மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வராங்க. அவங்க அந்த விர்ச்சுவலாக மட்டும் இல்லாமல் நேரடியாக களத்துக்கு வந்துடுறாங்க. களத்துக்கு வந்து ஒன்றிய அமைச்சரை பதவி விலக வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, அழுத்த குழுவா மட்டும் தான் அழுக்க போறோம், நாங்கள் வந்து அரசியல் கட்சியை மாற போறது இல்லை, தேர்தலில் போட்டி போட போறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவனோட செயல்பாடுகள் அப்படி கண்டிப்பாக இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். மண்டல தலைவர் போடுறாங்க, மாநில தலைவர் போடுறாங்க, அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கிராமப்புறங்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் எஜுகேஷனை மையமாக வச்சு இளைஞர்களை நோக்கமாக வச்சு களமாடுறாங்க. இப்போ 2011 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அப்போ முக்கியம் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஊழல் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் பேசினாங்க. ஊழலை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எந்த விஷயத்தையும் பேசாமல் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்துச்சு. அந்த உண்ணாவிரத்தின் பலனாக பாஜக அறுவடை பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ சிஜேபி என்ன பண்றாங்க, அவங்களோட மைய புள்ளி அதை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மாணவர் மற்றும் இளைஞர்கள் நலன் அப்படிங்கிறது தான், எஜுகேஷன் மற்றும் அவங்களோட வேலை வாய்ப்பு. இதை மட்டும் மையமாக வச்சு தான் இந்தியா முழுவதும் பயணிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதை நோக்கி தான் அவங்க பயணம் இருக்குது. ஸ்கூல்ஸ் போறாங்க, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கவனிக்கிறாங்க, அதை வந்து வீடியோவாக வெளியிடுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு தலைவலியே பாஜக உருவாகி இருக்குது. அதே நேரத்தில் காங்கிரஸுக்கும் உருவாகி இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்தை வந்து காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சம் இழந்து பாஜக எதிராக சிஜேபி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு வந்துருமோ அப்படிங்கிற பயம் இங்க ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ சோசியல் மீடியா அல்காரிதம் அதோட பவர் என்ன அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய ஸ்பீச்லையும் புரிஞ்சுக்க முடியும். ரீல்ஸ் போடுங்க, சோசியல் மீடியா ஆக்டிவா இருங்க, அமைச்சர்கள் எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்வதன் மூலமாக சோசியல் மீடியா எவ்வளவு இம்பாக்டை அரசியல் ஏற்படுத்த போகுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஜென்சிக்கள் ஒரு கட்சியாக உருவாகும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படுத்தும். ஒரு அளவுக்கு கட்டமைப்பு இருக்கக்கூடிய பாஜக பயப்படும் போது பெரிய அளவு கட்டமைப்பு இல்லாத காங்கிரஸ் இதை விட அதிகமாக பயப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. கூட்டணி பலமும் இல்லை, சோசியல் மீடியா பலமும் இல்லை, இளைஞர்கள் சப்போர்ட்டும் எதிராக மாறுது அப்படிங்கும்போது அதை பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கிறாங்க. அடுத்த 3 வருஷம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்க போகுது. அதாவது கடுமையை கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ் அல்லாத இந்த சிஜேபி போன்ற எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது இன்னொரு தலைவலி அப்படின்னா இடைத்தேர்தலில் தொடர்ந்து பாஜக தோல்வியடைவது. பீகாரை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட தொகுதி ரொம்ப ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதி. எப்படி பார்த்தாலும் பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறும் படிக்கிற மாதிரி ஆதரவு ஆலை எப்போதும் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் 49% கிட்டத்தட்ட 50% வாக்குகளை வாங்கி வெற்றி பெறார். அதுவும் இடைத்தேர்தலில் வெற்றி பெறார். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்தியாவிலும் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும்போது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பிடிக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் குஜராத்தில் ஒரு சர்க்கரை ஆலையில் ஒரு தேர்தல் நடக்குது. 14 இடங்களுக்கு நடக்குது. அதில் 15 இடங்கள் நடக்குது. 14 இடங்களில் பாஜக தோத்து போறாங்க. ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க. இப்போ
இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது இடைத்தேர்தல் எல்லாமே உங்களுக்கு சமிகையாக அமையுதா அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் அமைதியாகவே இருந்த, அதாவது கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய எதிர்ப்புகள் வராது, அப்படி எதிர்ப்பு வந்தாலும் கூட அதை ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியில் ஒரு அழைக்கோ இதை தொடர்ந்து ரீல்ஸ் போட்டு வீடியோவாக வெளியிடக்கூடிய அளவுக்கு பாஜக எந்த ஒரு பிரச்சனையும் அனுபவிச்சதில்லை. ஆனால் கடைசி 100 நாளில் அந்த பிரஷர் எல்லாமே பாஜக கிடைச்சிருக்குது. மோடி அவர்கள் ரீல்ஸ் போட்டு மாணவர்கள்ட்ட பேச தொடங்கியிருக்கிறார், ஒன்றிய அமைச்சர் பதவி விலகி இருக்கிறார், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாஜக எதிரான விஷயங்கள் கடந்த 100 நாட்களில் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பழைய விஷயங்கள் பேசக்கூடிய, பழைய சித்தாந்தம் பேசக்கூடிய பழமைவாதமான கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் பின்னடைஞ்சிருக்காங்க, ஆர்ஜேடி கட்சியும் பின்னடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் போதிய ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்தை பிரசாந்த் கிஷோர் பிடிக்கிறாரு, பிடிச்சு இப்ப வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, இல்லை தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரிக்கப்பட வாக்குகளுக்கு யாருக்கு பலன்பட போறாங்க, பிஜேபியா காங்கிரஸா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபியை புதுவன கட்சியை உருவாக்க வைக்க போறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உருவாகி இருக்குது. இப்படி கடைசி 100 நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தேசிய மாற்றி இருக்குது. 100 நாளுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், 3வது அணி வருமா அப்படின்னு யோசிச்சிருப்போமா? ஏன்னா காங்கிரஸுக்கு முதன்மையாக இருந்து இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கும், எதிர்ப்பாங்க, டீலிமிட்டேஷன் பில் அப்படிதான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு. மம்தா பானர்ஜி தான் குறைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க, புதுசாக ஒரு கட்சி வரணும், கூட்டணி வரணும் அப்படின்னு 2024 இருந்தே. ஆனால் அவங்க இப்போ இந்தியா கூட்டணி இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு நிறைய விஷயங்கள் 100 நாட்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ தலைகீழாக 100 நாட்களுக்கு பின்பு மாறி இருக்குது அப்படின்னும் அதற்கு முக்கியமான காரணமாக ஜென்சிக்கில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் சோசியல் மீடியா இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இடைத்தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், ஜென்சிக்களோட புரட்சியாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த இந்தியா கூட்டணி பலவீனப்பட்டு போறதாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுது அப்படின்னா பாஜக, இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இரண்டு கட்சியுமே 2029 நோக்கி ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு அன்பிரிடிக்டபிளாக இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தேசிய அரசியல் 2029 நோக்கி ரொம்ப விறுவிறுப்பாக மூவாக தொடங்கி இருக்குது. அது ஈஸியாக வின் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து ரொம்ப கடினப்பட்டு தான் வின் பண்ண போறாங்க. யார் வெற்றி பெற்றாலும் இல்லை யாருக்குமே பெரும்பான்மை இல்லாமல் இருக்க போகுதா அப்படிங்கிறதும் போக போக தான் தெரிய போகுது. இதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 12 ஆண்டுகள் எந்த அளவுக்கு பாஜக ஒரு ஈஸியாக கவர்மெண்ட்டை கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி அடுத்த 3 ஆண்டுகள் இருக்க போகிறது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்க போகுது. ஏன்னா சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீம்களுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. பிரதமர் அவர்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினாலும் அது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது வருது. எதிர்வினை காங்கிரஸ் இருந்து வந்தால் அவங்க ஈஸி சமாளிச்சிடறாங்க. ஆனால் எதிர்வினை வருது அப்படிங்கிறது ஜென்சிக்கிடம் இருந்து வருது, இளைஞர்களிடம் வருது அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த எதிர்ப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் பாஜக ஏற்படுது. இது வரைக்கும் பதில் சொல்லாமலே தவிர்த்துட்டு போனவங்க கண்டிப்பாக பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது இந்த 100 நாள் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த 100 நாள் மாற்றம் தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.